ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் Badassbitcoin. இப்போ இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம காலையில் வந்து டைகர் கிங் அப்படிங்கிற ஒரு காயினை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதோட பார்ட் 2 வீடியோ வந்து நாங்கள் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்காக தான் இந்த பார்ட் 2 வீடியோ. இது வந்து நீங்கள் காலையில் பார்த்த டைகர் கிங் வீடியோவோட பார்ட் 2 தான். நீங்கள் இன்னும் பார்ட் 1 வீடியோ பற்றி தயவு செஞ்சு அந்த பார்ட் 1 வீடியோ போய் பார்த்து வந்துடுங்க. அப்போ தான் இந்த டைகர் கிங் பற்றி இன்னும் சில தகவல் உங்களுக்கு புரியும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு அப்போ தான் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அந்த வீடியோவில் நாங்கள் எதெல்லாம் சொல்லியிருந்தோம்னா, இந்த டைகர் கிங் எதனால் உருவாக்குனாங்க, யார் உருவாக்குனாங்க, அதே மாதிரி இந்த டைகர் கிங் வந்து எப்படி ஒரு ப்ரைஸுக்கு போணுச்சு, யாருமே அதை பேசாமல் இருந்த போது ஒரு சாதாரண யூடியூபர் வந்து இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பயங்கரமான ஒரு ப்ரைஸ்க்கு இந்த டைகர் கிங் போணுச்சு. நெக்ஸ்ட் டாஜா காயின் தான் அப்படிங்கிற அளவுக்குலாம் நிறைய இடத்துல பேசினாங்க. ஃபோர்ப்ஸ் வரையும் இந்த காயினை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தான் புரியும். தயவு செஞ்சு பார்ட் 1 வீடியோ போய் பார்த்துக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்புறம் ஃபஸ்ட்டு கமெண்டில் அந்த வீடியோட லிங்க் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டைகர் கிங் வெப்சைட்டில் அவங்களோட காயினோட அஃபிஷியல் வெப்சைட்டில் என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இவர் தான் ஜோ எக்ஸாட்டிக், டைகர் கிங்கோட க்ரியேட்டரு. அப்புறம் வந்து இவங்களோட ஈகோ சிஸ்டத்தில் மொத்தம் 2 காயின் இருக்குது. ஒன்று டைகர் கிங்கு, இன்னொன்று டைகர் கப்பு. எப்படி ஷிபாயின் ஈகோ சிஸ்டத்தில் ஷிப்பு, போனு, லீஷ் இப்படிலாம் காயின் இருக்கோ, அதே மாதிரி இவங்களோட ஈகோ சிஸ்டத்தில் 2 காயின் இருக்குது. அப்புறம் இவர் வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காரு. ஜோ எக்ஸாட்டிக் வந்து அவரோட மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 36 செகண்ட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஜோ எக்ஸாட்டிக் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலில் இருக்கார். என்னடா சொல்கிற, ஜெயிலில் இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் ஜெயிலில் தான் இருக்கார். ஆனால் பயப்படாதீங்க, இந்த காயின் உருவாக்குனதுக்காகலாம் அவர் ஜெயிலில் இல்லை. இவர் வந்து ஜெயிலில் இருந்துக்கிட்டே தான் இந்த காயினையே உருவாக்குனாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவருக்கு வந்து ஒரு பெரிய கேஸ் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு விலங்குகள் நல்ல ஆர்வலர் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் வந்து சொந்தமாக இவருக்குன்னு ஒரு ஜூ வச்சுருந்தார். அந்த ஜூவில் வந்து நிறைய சிங்கம், புலி இதெல்லாம் வளர்த்துக்கிட்டு இருந்தார். ஆனால் வந்து ஒரு கான்ட்ரவர்சி எழுந்துச்சு. இவர் வந்து அந்த மிருகங்கள்லாம் ரொம்ப வதைப்படுத்துறாரு, துன்புறுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இவரை கொண்டு ஜெயிலில் வச்சுட்டாங்க. கிட்டத்தட்ட 22 வருஷம் இவருக்கு ஜெயில் தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவருக்குன்னு ஒரு தனியான ஃபேன் பேஸ் இருக்குது. இவருக்கு நிறைய சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களாம் வந்து இவர் சீக்கிரமாக வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. நிறைய இடத்துல பேசிக்கிட்டுலாம் இருக்காங்க. ஸோ இப்போ இருக்கும்போது தான் நம்ம டைகர் கிங் ஆகிய ஜோ எக்ஸாட்டிக் வந்து ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு அவங்களோட அட்வைசர்ஸ் வச்சு இந்த காயினை உருவாக்குனார். அவர் இந்த 36 செகண்ட் வாய்ஸ் மெசேஜில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்க ஜோக்கிங் பேசுகிறேன், நான் தான் வந்து ஃபஸ்ட்டு வேர்ல்டு செலிப்ரிட்டி ஒரு கிரிப்டோ கரன்சி லான்ச் பண்ணுறதுல அப்படின்னு சொல்லியிருந்தார். அதே மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணணும், தயவு செஞ்சு எல்லாம் போய் இந்த காயினை வாங்குங்க, கண்டிப்பாக ஃபியூச்சர் இருக்குது இந்த காயினுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்புறம் மேட் வேலஸுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லியிருந்தார். அப்புறம் இதுலேருந்து வர்ற வருமானம், இந்த காயின்லேருந்து வர்ற சில விஷயங்களில் ப்ராஃபிட்டில் வந்து பெரிய லெவலில் டொனேஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. யார் யாருக்கு இந்த டொனேஷன் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விலங்குகளுக்கும் அதே மாதிரி சைல்டு ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் பண்ண போகிறதா சொல்லியிருக்காரு. இதுவும் ஒரு நல்ல விஷயந்தான். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயத்த அவர் இந்த ஆடியோவில் சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் நேம்ஸ் ஆர் கம்மிங் அப் போர்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். அதாவது பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ்லாம் ஃபியூச்சரில் வந்து இந்த காயினுக்கு வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார். அதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஏன்னா இவரும் ஒரு பெரிய செலிப்ரிட்டி தான். ஸோ இந்த காயினோட இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே நான் கொடுத்து வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். போய் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஆடியோ வேணாலும் கேட்டுக்கோங்க. அடுத்தது இந்த காயினோட டோக்கனாமிக்ஸ் பற்றி பார்க்கலாம். இவங்களோட டோட்டல் சப்ளை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன். காலையே நான் சொல்லியிருந்தேன் அந்த வீடியோலேயே. ஆனால் 35% பர்ன் பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அவைலபிள் சப்ளை வந்து 650 பில்லியன் அப்படின்ற கணக்கில் இருக்கும். அப்புறம் 2% வந்து எவரி டிரான்சாக்ஷனுக்கு பேன் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் NFT டொனேஷன் பற்றி பேசியிருக்காங்க. அது மெயினாக டைகர் ரெஸ்கியூக்கு தான் இந்த டொனேஷன்ஸ் வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா ஜாயினஸ் பிகம் மேக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு மேக் டீக்கிங் கிரேட் அகைன்னு சொல்லிட்டு இவரோட வரலாறெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் லிக்விடிட்டி லாக் இதெல்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க லைட்டாக. ஆனால் அதை பற்றி டீட்டெயிலாக கீழே வரும். அப்புறமா டீ கப் பற்றி சொல்கிறாங்க. டைகர் கப் டோக்கன் வந்து இப்போ பேன்கேக் ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டைகர் கிங் காயின் நீங்கள் எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூனிஸ்வாப்பில் இருக்குது அப்படின்னு காலைல ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த டைகர் கப் டோக்கனை பற்றி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இவ்வளோ நாள் எதுலேயுமே லிஸ்ட் ஆகாமல் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி காயின் கேக்கோவில் இந்த டைகர் கப்பையும் ஆட் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து இப்போ வந்து காயின் கேக்கோவிலே வந்து காமிக்கிறாங்க இந்த டைகர் கப் காயினை. ஸோ அடுத்தது டைகர் கேப் காயின் வந்து இந்த பினான்ஸ் ஸ்மார்ட் செயின்லேயும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லான்ச் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் பற்றிலாம் பேசியிருக்காங்க. அடுத்து டைகர் கப்போட டோக்கனாமிக்ஸ் பற்றி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 500 பில்லியன் தான் இவங்களோட டோட்டல் சப்ளை டைகர் கப்புக்கு. அப்புறம் வந்து பேன்கேக் ஷாப்பில் வந்து 50% இருக்குது. சேரிட்டி வேலட்டில் 5%, மார்க்கெட்டிங்க்கு 5%, டெவலப்மெண்ட்டுக்கு 5%, அப்புறம் இவங்களோட அட்வைசர்ஸுக்கு 5%, அப்புறமா 30% வந்து ஏர் ட்ராப். இது ரொம்ப முக்கியமான விஷயம், கொஞ்சம் நல்ல விஷயமோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஷிபா ஷாப்பில் என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இவங்களும் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஏன்னா இப்போ ஷிபா ஷாப்லேருந்து ஷிபா இன்வெஸ்ட் டேக் பண்ணுறவங்களுக்கு போன் காயினை வந்து கொடுக்குறாங்க. எப்படின்னா ஏர்ட்ராப் மாதிரி ஃப்ரீயாக போன் காயினை வந்து ஒரு மாதமாக கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் இவங்களும் டைகர் கிங் காயினை வந்து வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுருக்கவங்களுக்கு ஏர்ட்ராப் மாதிரி
இவங்க வந்து டீ கப் காயினை ஃப்ரீயாகவே தரதாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறமா ஆர்டிகல் ப்ரெஸ் ரிலீஸ் தான் இவரை பற்றி வந்தது, டைகர் கிங்கை பற்றி வந்து அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்புறமா ரோடு மேப் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. அதில் ஃபேஸ் ஒன்று என்னென்னா டைகர் கிங் ப்ரீ சேலு, அப்புறம் லிக்விடிட்டி லாக்கு, யூனிசாப் லிஸ்டிங்கு, வெப்சைட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒன் கம்ப்ளீட்டர்னு போட்டுருக்கு பாருங்கள். அடுத்தது ஆன்கோயிங்கில் பேஸ் 2 இருக்குது. இதுவும் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா காயின் கேக்கில் லிஸ்ட் ஆகிட்டு, மார்க்கெட் கேப்பில் லிஸ்ட் ஆகிட்டு, அப்புறம் ஒயிட் பிட் லிஸ்ட்லேயே லிஸ்டிங் ஆகிட்டு, அப்புறம் மெர்ச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பேஸ் 3ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜூன் 2020 இது முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க. NFT, மார்க்கெட் ப்ளேஸ் இதெல்லாம் பற்றி, சேரிட்டி இதெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இவங்க வந்து அனிமல்ஸ் இதை தான் ஒரு முன்னாடி வச்சு இவங்க கொண்டு போயிட்டுருக்காங்க. அனிமல் ரெஸ்கியூ பற்றி தான். அப்புறமா இவரோட ஃபோட்டோஸ், இவரோட கோட்ஸ் இதெல்லாம் வந்துட்டுருக்கு கீழேயே. அப்புறமா கீழே வந்து பெட்டிஷன் டு ஃப்ரீ ஜோ அப்படின்னு இருக்குது. ஸோ இவரை ரிலீஸ் பண்ணுறதுக்காக இதில் வந்து நிறைய பெட்டிஷனும் போட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எப்படி டீக்கிங் வாங்குறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிசாப்பில் போயிட்டு மெட்டால் மாஸ்க்கை இது இன்ஸ்டால் பண்ணிட்டு எத்தேரியம் வச்சு ஸ்வாப் பண்ணி வாங்கணும். யூனிசாப் யூஸ் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். இது ஒன்றும் பெருசாலாம் உங்களுக்கு விளக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸ்லிப்பேஜ் மட்டும் பார்த்துக்கோங்க. 5% ஸ்லிப்பேஜ் வச்சு வாங்கிடுங்க. இது வந்து அவங்களோட கான்ட்ராக்ட் அட்ரஸ்ஸு. ஸோ இதை கொடுத்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் டீக்கிங்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து யூனிசாப்பில் இந்த காயின் வந்து காமிக்குது. ஸோ கான்ட்ராக்ட் அட்ரஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயினோட ப்ரைஸு காலையிலே பார்த்தோம் பயங்கரமான ஒரு அப்பில் இருந்துச்சு. இப்போ திரும்பி சரியாக ஆரம்பிச்சிக்கிட்டு தான் இருக்குது. காலையிலே வந்து சரிஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆமாம், காலையிலே வந்து நல்ல ஒரு டவுனில் இருந்துச்சு. இப்போயும் டவுனில் தான் இருக்குது 1%. இன்னும் ஆனால் எவ்வளோ தூரம் தான் இது டவுன் ஆகுது அப்படின்னு பார்ப்போம். கொஞ்சம் லேட்டாகவே இதை வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இன்னும் கொஞ்சம் லேட்டாக வாங்க. எவ்வளோ தான் டிப் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அடுத்த அப்பு லைட்டாக எந்திரிக்கும் போது இந்த காயினில் இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நல்ல ஐடியா அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பெரிய அமௌண்ட்டை யாரும் இன்வெஸ்ட் பண்ணிடுறோன்னா ஸ்மால் அமௌண்ட்டே போடுங்க. அப்படி இன்னும் கொஞ்சம் டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டுருக்கோம், எப்படி இந்த மாதிரி ஸ்மால் காயின்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி. அதோட லிங்க்கு கீழே வந்து கமெண்ட்டில் நான் கொடுத்து வச்சுருக்கேன். அதை போய் பார்த்துட்டு வேணா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் டீ கப்பை பற்றி பார்ப்போம். இது இன்றைக்கி தான் ரிலீஸ் ஆனிச்சு காயின் கேக்கோவில். ஸோ இது வந்து ரிலீஸ் ஆனதுலேருந்தே பெரிய டவுனில் தான் இருக்குது. 0.00048 ருபீஸில் வந்து இது வந்து ரிலீஸ் ஆனிச்சு. லான்ச் ஆனதும் இந்த ப்ரைஸில் இருந்துச்சு. இப்போ பயங்கரமாக இறங்கி 41 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12% வந்து இது இறங்கிட்டு. அப்புறம் வேறு என்ன நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா மேட் வேலஸ் பற்றி பேசி ஆகணும். காலையில் சொல்லியிருந்தேன் மேட் வேலஸ் வந்து பெரிய இன்ஃப்ளூயன்சரு, டாஜா காயினில் வந்து பெரிய இன்வெஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு யார் ரிப்ளை பண்ணியிருக்கா அப்படின்னு பாருங்கள். 3 நாளைக்கு முன்னாடி ஒரு போட்ட ட்விட்டர் வந்து எலான் மஸ்க் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இவரும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸரான இல்லை. மேபி எலான் மஸ்க்கு கூட இந்த காயினை பற்றி வாய் தரப்பாரா அப்படின்னு நினச்சி பார்த்தா சான்சஸ் இருக்குது. ஆனால் அதே டைமில் சான்சஸ் இல்லை அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காயினில் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்குது. ஏன்னா ஒரு காயினை பற்றி நம்ம பேசணுங்கிறதுக்காண்டி அது நல்ல காயின் சொன்னாலும் அதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸையும் நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ எவரி காயின் ஹெஸ் a 2 side அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுக்கும் சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜோ எக்ஸாட்டிக்கு எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ஒரு சப்போர்ட் இருக்கோ அதே மாதிரி ஒரு கெட்ட பேரும் இருக்குது. ஏன் அப்படின்னா இவர் வந்து உள்ளே போனதே வந்து மிருகவதை சட்டத்து மூலியமாக தான் உள்ளே போயிருக்காரு. அனிமல்ஸ் எல்லாம் துன்புறுத்தினதாக தான் சொல்லிட்டு இவர் உள்ளே பிடிச்சி போட்டிருக்காங்க. அதனால் நிறைய பேர் வந்து இவருக்கு அகைன்ஸ்டாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த மேட் வேலஸ் வந்து போன வாட்டி டைகர் கிங் பற்றி சப்போர்ட் பண்ணி ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதுலேயே வந்து கமெண்டில் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி மிருகத்தை துன்புறுத்தினவங்களுக்கு ₹1 கூட நான் லாபம் அடைய விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து சப்போஸ் எலான் மஸ்க் வந்து டைகர் கிங் சப்போர்ட் பண்ணார்னா இவருக்கும் கெட்டப்பர் நிறையவே ஏற்படும். ஏற்கனவே கிரிப்டோ கரன்சி யூசர்ஸ் மத்தியில் எலான் மஸ்க்கு கொஞ்சம் கெட்டப்பர் இருக்குது. கூடவே இந்த கெட்டப்பரும் நமக்கு வேணாம் அப்படின்னு தான் எலான் மஸ்க் நினைப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்து என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா இந்த பேர் ரொம்பவே முக்கியமானது, கார்டி பி. இவங்க யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மிகப்பெரிய சிங்கர். இவங்களை நிறையா இங்கிலீஷ் பாட்டில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஸ்பானிஷ் பாட்டில் பார்த்துருக்கலாம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து ஏற்கனவே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். டைகர் கிங் ஆகிய ஜோ எக்ஸாட்டிக்கை ரிலீஸ் பண்ணுறதுக்காண்டி இவங்க GoFundMe அப்படின்னு சொல்லிட்டு ஃபண்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க வந்து ஜோ எக்ஸாட்டிக்கோட ஒரு சப்போர்ட்டர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம டைகர் கிங் அவரோட ஆடியோவில் சொல்லியிருந்தாரு பிக் நேம்ஸ் ஆர் கம்மிங் அப் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பிக் நேமில் கார்டி பியோட நேம் வந்து ஒரு நேமாக இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக இந்த காயின் வந்து ஒரு பெரிய அப்பு போகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. ஏன்னா கார்டி பிக்கு வந்து ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் கிட்டத்தட்ட 100 மில்லியன் பேர் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா பெரிய லெவலில் டைகர் கிங் வந்து ஃப்யூச்சரில் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஆனாலும் இவங்க சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் நம்மள்ட்ட கிடையாது. இருக்கலாம் தான் நம்ம சொல்லிட்டு போகலாமே தவிர இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ வந்து ஃபுல்லாக நீங்களும் உங்களோட கம்ப்ளீட் அனலைசிஸை இந்த காயின் மேலே பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி தயவு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ண வேணாம்.
ஓகே, இந்த விஷயங்கள்லாம் தான் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ மேலும் பல தகவல்களுக்கு டைகர் கிங்கோட வெப்சைட்டில் போய் பாருங்கள், நல்லா படித்து பாருங்கள். நான் அந்த டைகர் கிங் காயினோட வெப்சைட்டை கீழே கொடுக்குறேன். அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில்லாம் அதிலே இருக்குது. போய் கிளிக் பண்ணி எப்படிலாம் அவங்களோட கம்யூனிட்டி இருக்குது, அவங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. நன்றி, வணக்கம். நாளைக்கு நான் உங்களை வேறு வீடியோ வந்து பார்க்குறேன்.